வணக்கம் நேயர்களே, இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய தமிழருவி மணியன். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த தேர்தலை பொறுத்தவரையும் நீங்களும் அப்துல் கலாம் முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த அப்துல் கலாம் அவர்களுடைய உதவியாளர் பொன்ராஜ் அவர்களும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாக அறிவிச்சிருக்கிறீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன மாதிரியான யுக்திகள் இந்த தேர்தலை நீங்கள் கையாள போகிறீங்க? காந்திய மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெளிவான இலக்குகள் உண்டு. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பதைப் போல காந்திய மக்கள் இயக்கத்திற்கு 2 பக்கங்கள் தான். ஒன்று மதுவற்ற மாநிலம், இன்னொன்று ஊழலற்ற நிர்வாகம். எனவே இந்த 2 இலக்குகளை நோக்கி நடைபோடுகிற இயக்கமாக இது இருப்பதனால் மற்றவர்களோடு சேர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் நாம் சுமந்து அவற்றிற்கான விளக்கங்களை எல்லாம் வைக்க வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அனைத்து அரசியல் கட்சிகளிலிருந்தும் விலகி நாங்கள் தனியாகவே பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் ஜூலை 15 அன்றே ஏறக்குறைய 7 மாதங்களுக்கு முன்பே எங்கள் வேட்பாளர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து பெருந்தலைவர் காமராஜருடைய இல்லத்தில் அவருடைய திருவுருவச் சிலைக்கு முன்னால் அவர்களை கொண்டு வந்து நிறுத்தி நேர்மையும் தூய்மையும் துலங்க வாழ்நாள் முழுவதும் மக்கள் நலன் சார்ந்து இயங்குவோம் என்று உறுதிமொழி ஏற்று இன்று களத்திலே நிற்கிறார்கள். இப்பொழுது அப்துல் கலாமின் உதவியாளராக 20 ஆண்டுகளுக்கு மேல் இருந்து அவருடைய அறிவியல் ஆலோசகராகவும் அவருடைய புத்தகங்களில் கூடுதலாக துணை புரியக்கூடிய எழுத்தாளராகவும் இருந்து பணியாற்றிய அவருடைய நிழலாய் தொடர்ந்த பொன்ராஜ் அவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மாணவியர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு உட்பட்டு இன்றைக்கு இந்த அப்துல் கலாம் இந்திய லட்சிய இயக்கத்தை தொடங்கியிருக்கிறார். எனவே அவர்களை பொறுத்தவரையிலும் ஊழலற்ற நிர்வாகம், மதுவற்ற மாநிலம் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவர்கள் மீது எந்த குறையோ கரையோ களங்கமோ இல்லை. அதனால் இந்த 2 இயக்கங்களும் ஒன்றாக இணைந்து களம் காணுகிற பொழுது பாலோடு பால் கலந்தது போல் நீரோடு நீர் கலந்தது போல் எந்த முரண்பாடுகளுக்கும் எந்த சந்தர்ப்பவாத சாகசங்களுக்கும் இடமளிக்காத ஒரு நேர்மை சார்ந்த நெறியான கூட்டணியாக அமைந்திருக்கிறது. ஒரு கொள்கை கூட்டணி தான். எனக்கு மகிழ்ச்சி. ஒரு கொள்கை கூட்டணி தான். கொள்கை கூட்டணி. இல்லை, இப்போ நீங்கள் தமிழ் ஈழம் போன்ற பல்வேறு விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குது. அவர் இது வரைக்கும் உங்களை போன்ற ஒரு அரசியல் களமோ ஒரு அரசியல் கட்சி பின்புலமோ ஒரு கொள்கை சார்ந்த சித்தாந்தமோ எதுவும் அவர் இதுவரைக்கும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டதில்லை. நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது ஒருத்தரை பற்றி. அவருக்கு இதுவரையும் தன்னை அந்த மாதிரியான ஒரு திராவிட இயக்க உணர்வு, மாநில உணர்வு, தேசிய சிந்தனை, ஈழம் சார்ந்த உணர்வு பற்றி. ஆனால் நீங்களாம் இது குறித்து மேடைகளை பல முறை பேசியிருக்கீங்க, எழுதியிருக்கீங்க. பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி, காமராஜரை பற்றி, ஜீவானந்தை பற்றி. ஆனால் அந்த பொன்ராஜ் அவருக்கு அப்படி எந்த ஒரு அறிமுகம் இருப்பதாக தெரியல. எப்படி இதுலேயும் உங்களோட கருத்து உடன்பாடு உடையவர் தானா? ஈழம் போன்று ஈழம் சார்ந்தும் இனம் சார்ந்தும் மொழி சார்ந்தும் பல்வேறு தளங்களில் இயங்கி ஆனால் ஊழல் சார்ந்தவர்களாக இருப்பதனால் ஒரு பயனும் இல்லை. நம்மை பொறுத்தவரையில் ஊழலற்ற ஒரு அரசியல் அமைப்பு உருவாக வேண்டும். அதே நேரத்தில் எங்களுடைய கருத்துக்களில் எள்மூக்கின் முனையளவும் நாங்கள் யாரோடும் சமரசம் கொள்ளுகிற நிலைப்பாட்டில் நிற்பதே இல்லை. எங்களை பொறுத்தவரையில் தனி ஈழம் என்பதுதான். ஏனென்றால் தமிழ் இனம், சிங்கள இனம் 2 தேசிய இனங்கள் என்று சிங்களர்கள் ஒப்புக்கொள்ளாத வரையில் தமிழனுக்கும் சிங்களருக்கும் சம உரிமையும் சம வாய்ப்பும் அரசியலமைப்பு சட்டத்தில் உத்தரவாதம் அளிக்க முடியாத நிலையில் அவர்கள் இணைந்தும் பிணைந்தும் வாழ்வதற்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் சொல்கிறேன். அதனால் தமிழ் ஈழம் என்பதுதான் எங்களை பொறுத்தவரை நிலைப்பாடு. நானும் அவரும் கூட்டாக சேர்ந்து பத்திரிகையாளரை சந்தித்த பொழுது இதே கேள்வியை அவரிடம் கேட்டார்கள். அப்பொழுது அவர் தெளிவாக சொன்னார், தமிழ் ஈழம் என்ற ஒன்று சர்வதேச அளவில் முன்னெடுக்கக்கூடிய சூழலில் நாங்கள் தமிழ் ஈழத்திற்கு எதிரி இல்லை என்று தெளிவுபடுத்தினார். எனவே பொன்ராஜ் அவர்களோடு சேர்ந்து நிற்பது என்பது ஊழலற்ற அரசியலமைப்பை உருவாக்குவதற்காக. மற்றபடி காந்திய மக்கள் இயக்கத்திற்கென்று தனித்த பார்வையும் தனித்த இலக்குகளும் உண்டு. அவற்றில் எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் நாங்கள் எந்த சமரசத்தையும் கொள்ள மாட்டோம். இப்போ கூட்டணியாக சேர்ந்து 234 தொகுதியிலும் நீங்கள் நிற்க முடிவு செய்ய இன்னும் முடிவாகவில்லை. நாங்கள் ஏற்கனவே 26 பேர் களத்திலே நிற்கிறோம்.
6 மாதங்களுக்கு மேல் காந்திய மக்கள் இயக்கத்தின் வேட்பாளர்கள் தொடர்ந்து மக்களை வீதி வீதியாக சென்று ஒவ்வொரு திண்ணையிலும் அமர்ந்து இந்த லட்சிய சார்ந்த இயக்கத்தின் கொள்கைகளை சொல்லி வாக்குகளை சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பொன்ராஜ் அவர்கள் புதிதாக வருகை தந்திருக்கிறார். அவர் மீது நம்பிக்கை கொண்ட ஏராளமான மாணவர்கள், இளைஞர்கள் அணிவகுத்திருக்கிறார்கள். ஒரு 3000த்திற்கு மேற்பட்ட இளைஞர்களை, மாணவ மாணவியரை சென்னையில் இன்னும் ஒரு 10 நாட்களில் ஒரு மிகப்பெரிய அரங்கத்தில் அவர் கூட்ட இருக்கிறார். அவர்கள் தமிழகம் தழுவிய அளவில் அங்கே வருவார்கள். அதில் எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளராக நிற்க விரும்புகிறார்கள் என்று பார்த்து ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 பேரை அவர்கள் பட்டியல் தொகுத்து அந்த 10 பேரில் ஒருவரை இனங்கண்டு களத்தில் நிறுத்துவதற்கான முயற்சி இப்பொழுது வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முயற்சி முழுவதுமாக கனிகிற நிலையில்தான் எத்தனை இடங்களில் நாங்கள் நிற்கப் போகிறோம் என்கிற எண்ணிக்கை தெளிவுபடும். இப்போதைக்கு குறைந்தபட்சம் ஒரு 100 தொகுதின்னு எடுத்துக்கலாம். 100க்கு மேலேயே நிற்போம் நிச்சயமாக. 100 தொகுதிக்கு மேல் 2 பேரும் இணைந்து நிற்போம். ஏனென்றால் காந்திய மக்கள் இயக்கம் அப்துல் கலாம் லட்சிய இந்திய கட்சி மட்டுமே அல்ல, வெவ்வேறு சமூக நலன் சார்ந்த அமைப்புகள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தமிழகம் முழுவதும் பரவலாக பல்கி பெருகி கிடக்கின்றன. அவற்றில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த சமூக கண்ணோட்டம் உள்ள நேர்மை சார்ந்த மனிதர்கள் வேட்பாளர்களாக நிற்க விரும்பினால் அவர்களுக்கான இடம் இங்கே நிச்சயமாக உண்டு. எனவே அவர்கள் அனைவரையும் தழுவுகிற நிலையில் 234 தொகுதிகளில் கூட நாங்கள் நிற்பதற்கான வாய்ப்பை மறுப்பதற்கில்லை. அப்போ இது ஒன்று தான் அளவுகள். ஊழலுக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்டவர்கள், அது மாதிரியான நிர்வாகத்தை நடத்தக்கூடிய திறன் உடையவர்கள் என்பதுதான் உங்களுடைய அளவுகோல், வரையறை. எங்களுடைய அளவுகோல் இப்பொழுது பொதுவாக எந்த வளர்ந்த கட்சி அல்லது ஆளும் கட்சி அல்லது ஆள விரும்புகிற கட்சி என்று எதுவாக இருந்தாலும் அது நேர்காணல் நடத்துகிற பொழுது வேட்பாளர்களுக்கு முன்னால் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் 2 தான். சென்று அமர்ந்ததுமே அந்த நேர்காணலில் கேள்வி கேட்கக்கூடிய தலைவர் முதலில் வைக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் எந்த சாதி, உங்களுடைய சாதி, உங்கள் தொகுதியில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இதை முதலில் அவர் குறித்து கொள்வார். அவர் பெரும்பான்மை சாதியை சார்ந்தவர் என்று ஒரு நிறைவு வந்த பிறகு இரண்டாவது அவர் முன்வைக்கக்கூடிய கேள்வி, நீங்கள் எத்தனை கோடி பணம் செலவழிப்பீர்கள், எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் எல்லாம் கடந்த காலம், எத்தனை கோடி செலவழிக்க முடியும். எனவே அங்கே அடிப்படையாக இருப்பது சாதியும் பணமும் அல்லது மதமும். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிற பொழுது அவர் என்ன சாதி என்ன மதம் என்பது குறித்து கவலையே கிடையாது. இப்பொழுது என்னோடு இருக்கக்கூடியவர்கள், நான் நிறுத்தி இருக்கிற 26 வேட்பாளர்கள் யார் யார் எந்த சாதி என்று எனக்கே தெரியாது. எனவே நாங்கள் சாதி குறித்தும் மதம் குறித்தும் கவலைப்படுவதில்லை. தொகுதியில் நிப்பாட்டும் போது நீங்கள் பார்த்து தான் நிப்பாட்ட முடியும். இல்லை, அப்படி நிறுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தனி தொகுதியில் நீங்கள் தாழ்த்தப்பட்ட தனி தொகுதியில் நிற்பது என்பதை நான் எப்பொழுதுமே தலித்துகளை சாதியாக கொள்வது இல்லை. நான் எப்பொழுதும் இது பல நேர்காணல்களில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். தலித் அமைப்புகளையும் சாதிய அமைப்புகளையும் ஒன்றாக சேர்த்து நான் பார்ப்பது கிடையாது. ஏனென்றால் அது தனி தொகுதிகளில் ஏற்கனவே இந்த 26 பேரில் செங்கம் தனி தொகுதி, துறையூர் தனி தொகுதி, 2 தனி தொகுதிகளில் எங்களுடைய வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மற்றபடி எங்களை பொறுத்தவரை ஒரு வேட்பாளர் என்றால் அவர் ஒழுக்கம் சார்ந்தவரா, அவ்வளவுதான். ஒழுக்கம் சார்ந்தவரா, நேர்மை சார்ந்தவரா, உண்மை சார்ந்தவரா, சமூக நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடியவரா, கடந்த காலத்தில் அவர் இருக்கக்கூடிய தொகுதியில் மக்கள் நலன் சார்ந்து ஏதாவது நற்பணிகள் ஆற்றியிருக்கிறாரா, இதற்கு மேல் வேறொன்று குறித்தும் எங்களுக்கு கவலை இல்லை. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வரும்போது அவர் நினைவு வருது, நாம் தமிழர் சீமான் அவர்கள் கூட 234 தொகுதியிலையும் நீங்கள் சொன்ன அதே வார்த்தையும் சொல்கிறார். இந்த எல்லா கட்சியும் திமுக எல்லாம் ஜாதி பார்த்து நிப்பாட்டுறாங்க, எல்லாம் பணம் சூட்கேஸ் எவ்வளோ செலவழிப்ப, கட்சிக்கு எவ்வளோ டொனேஷன், இப்படி தான் பார்க்குறாங்க. நீங்கள் சொன்ன அதே குற்றச்சாட்டை சொல்லிட்டு, நான் எல்லா இதுலேயும் வேறு சமூகத்தை தான் நிப்பாட்டுறேன், வன்னியர் பெரும்பான்மை இடத்துல அங்கே பொறுத்து அங்கே இல்லாத ஒரு சமூகத்தை நிப்பாட்டுறேன், தாழ்த்தப்பட்டவர்களை பொது தொகுதியில் அதிக அளவில் நான் நிப்பாட்டியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை வைக்கிறாரு. 234 தொகுதியில் நான் நிப்பாட்ட போகிறேன் அப்படிங்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை ஏற்கனவே எம்ஜிஆர் செய்தது தான். தமிழகத்து அரசியலில் எம்ஜிஆரை புரட்சி தலைவர் என்று சொல்வார்கள். எம்ஜிஆருடைய அரசியலில் எனக்கு 1000 கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் முதன்முறையாக எம்ஜிஆர் தான் ஒரு இஸ்லாமியர்களை இல்லாத தொகுதியில் கொண்டு போய் நிறுத்துவார்.
ஒரு கிறித்துவரை சைவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய சைவ வேளாளர் இருக்கக்கூடிய தொகுதியில் ஜிஆர் எட்மண்டை கொண்டு போய் திருநெல்வேலியில் நிறுத்துவார். இப்படி அவர் ஜாதி பார்க்காமல் அளிக்கக்கூடிய வாக்குகள் அனைத்தும் எம்ஜிஆர் என்கின்ற எண்ணை மையமாக வைத்து எனக்காக அளிக்கப்படுகிற வாக்கு என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்ததனால் அவர் ஏற்கனவே சாதி பார்த்து அது போன்று ஒரு வேட்பாளரை நிறுத்திய வழக்கம் கிடையாது. இப்பொழுது சீமான் அப்படி நிறுத்துகிறார் என்றால் அது வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சிக்குரியது. அதுதான் உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான அரசியல் பொது வாழ்வை மீட்டெடுப்பதற்கான ஒரு வழித்தடம் என்று நான் நம்புகிறேன். அதைத்தான் நாங்களும் நிச்சயம் செய்வோம். இல்லை, இப்போ நீங்களும் திமுக மாற்றுங்கிறீங்க, சீமான் போன்றவர்களும் 2 திராவிட கட்சிகளை அழிக்கணும் அப்படிங்கிறாங்க, அவங்களும் நாங்கள் இந்த சாதி அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறோங்கிறாங்க. ஏன் நீங்கள் இதை தனித்தனியாக சின்ன சின்ன அமைப்புகளாக பிரிஞ்சு போய் உங்களுடைய ஆற்றல் எதுக்கு வீணடிக்கணும்? சீமான் தீவிர தமிழ் தேசியவாதி, தமிழறிவு மணியன் இந்திய தமிழனாகவே இறக்கும் வரை இருக்க வேண்டும் என்று கருதுகிற தமிழ் சார்ந்த இந்திய தேசியவாதி. எனவே அடிப்படையிலேயே எங்களுடைய இலக்குகள், கொள்கைகள், பயணத்தின் பார்வைகள் மாறுபட்டவை. ஒரு தேசிய இயக்க பாரம்பரிய அந்த உணர்வு உங்களுக்கு இன்னும் நிச்சயமாக. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. முப்பாட்டன் முருகன் என்று சீமான் சொல்கிறார். என்னுடைய முப்பாட்டன் பாரதி. நான் பள்ளி பருவத்திலேயே பாரதியின் கரம் பிடித்தபடி நடக்கத் தொடங்கியவன். அவன் எனக்கு போட்டு கொடுத்திருக்கிற பாதை மிகவும் தெளிவானது. முதலில் என் மொழி, பிறகு என் மொழி பேசும் என் இனம், அடுத்து என் மொழி, என் இனம், இந்த இனத்தை சுமக்கக்கூடிய இந்திய மண், தமிழ் மண் என்று தனியாக பிரித்து பேதப்படுத்தி பார்க்க நான் தயாராக இல்லை. அங்கேதான் எனக்கும் சீமானுக்குமான இடைவெளி. மற்றபடி அரசியலில் மாற்றங்கள் வர வேண்டும் என்பது குறித்தும், அந்த மாற்றங்கள் சாதி சார்ந்து இருக்கக்கூடாது என்பதிலும், ஊழல் பேர் வழிகள் முற்றாக புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பதிலும் மாற்று கருத்தே இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் பரபரப்பாக ஒரு வார நாளிதழில் ஒரு செய்தி தொங்குச்சு. அது உங்களுடைய தொடர்புடையது தான். அதாவது தூக்கில் தொங்குவேன். அது ஒரு பரபரப்புக்காக போடப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு வணிக யுக்தி தான் அது. பத்திரிகை பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு பரபரப்பு. நான் தூக்கில் தொங்குவேன் அப்படின்னு கீழே கோடு போட்டு தமிழறிவு மணியன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் உண்மையிலே தூக்கில் தொங்குவேன், 2000 ஓட்டு கீழே வாங்கிட்டா தூக்கில் தொங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, இல்லை ஏதோ ஒரு வார்த்தையை பிடிச்ச போட்டுக்காக சொல்லப்பட்ட விஷயம் அல்ல அது. நான் சொன்ன விஷயத்தை அவர்கள் தெளிவாகவே பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது பொதுவாகவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் மாற்று அணியை உருவாக்குவதற்கு முன்னின்று முயன்று அதில் வெற்றி பெற்றவன். 1966 நான் மாநில கல்லூரியில் மாணவனாக சென்று சேர்ந்தேன். 1967 இன்று வரையில் ஏறக்குறைய இப்பொழுது 15வது சட்டப்பேரவை தேர்தல் இது. இதில் முதல் 2 தேர்தல்களை 57, 52, 57, 62 மூன்றையும் தவிர்த்து விட்டால் 12 சட்டமன்ற தேர்தல்களை நேரடியாக பார்த்தவன். இதில் ஏறக்குறைய 10 சட்டப்பேரவை தேர்தல்களில் என் பங்களிப்பை தந்திருப்பவன். எனவே என்னை பொறுத்தவரையில் சென்ற நாடாளுமன்ற தேர்தலை வைத்து பார்த்தால் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக ஒரு அணியை அமைத்து அந்த அணி 75 லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளரின் ஆதரவையும் பெற்று 19 விழுக்காடு வாக்குகளை பெற்றது என்பது தனிப்பட்ட ஒரு சரித்திர சாதனை. அந்த சாதனையை தமிழறிவு மணியன் எடுத்த முன்முயற்சியின் காரணமாக நிகழ்த்த முடிந்தது. ஆனால் அப்பொழுது சிலர் என்னை தரகன் என்றும் புரோக்கர் என்றும் பேசினார்கள். அதற்காக நான் இந்த உங்களை தரகராக பார்க்கிறார்களே சிலர் என்று அந்த பத்திரிகையில் என்னை நேர்காணல் கண்டவர் கேட்ட கேள்விக்கு நான் தந்த பதில்தான் அது. நான் 18 வயதில் ஒரு பெட்டியை தூக்கி கொண்டு அரசியல் களத்திலே காமராஜர் காலடியிலிருந்து தொடங்கினேன். இன்று 67 வயது எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 48 ஆண்டு கால இடைவெளியில் ஒரே ₹1, ஒற்றை ரூபாய் எந்த அரசியல் தலைவரிடமாவது எந்த சூழலிலாவது அறத்திற்கு மாறாக நேர்மைக்கு புறம்பாக எனக்கென்று நான் பெற்றேன் என்று யாராவது நிரூபித்தால் நான் பொதுவெளியில் தூக்கில் தொங்க தயார் என்று சொன்னேன். இப்பொழுதும் சொல்கிறேன், தெளிவாக பெருமிதத்தோடு சொல்வேன். என்னை போன்று தமிழகத்து அரசியலில் நேர்கோடாக நூல் பிடித்தார் போல் நெறி சார்ந்து உண்மை சார்ந்து வாழ்வது என்பது ஒரு தவம். அந்த தவத்தை இங்கே செய்வதற்கு தார்மீக தகுதியே அற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஊழல் குறித்து பேசுவார்கள், நியாய தர்மங்கள் குறித்து பேசுவார்கள்.
அவர்கள் என்னை தரகர் என்று விமர்சிப்பார்கள். எனவே அதுபோன்ற தரமற்ற தார்மீக தகுதியற்ற மனிதர்கள் இப்படி சொல்கிறார்கள் என்று என்னும் சொன்ன பொழுது அவர்கள் ஒரு ரூபாய் வாங்கினேன் என்று சொல்லட்டும், ஒரே ரூபாய் நான் பொதுவெளியில் தூக்கில் தொங்குகிறேன் என்று தான் சொன்னேனே தவிர வாங்கக்கூடிய வாக்குகளுக்கும் தூக்கில் தொங்குவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இருந்தாலும் உங்களை போன்ற ஒரு பண்பட்ட தலைவர்கள், மரண தண்டனைக்கு எதிரான குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுவதே கிடையாது. இதை ஒன்றும் உணர்ச்சி வசப்படுவது இன்னும் எவ்வளவு காலம் பேசி கொண்டிருப்பது? இன்னும் எத்தனை காலம் பேசப் போகிறீர்கள்? நீங்கள் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் கூட்டணி வைத்தது நான் தெளிவாகவே சொல்லியிருக்கிறேன். நான் வணங்கக்கூடிய இறைவனுடைய சன்னிதானத்தில் நின்று கூட சத்தியம் செய்ய தயார். என்னை பொறுத்தவரையில் மோடியை பிரதமராக்குவது என் நோக்கம் இல்லை. 2 திராவிட கட்சிகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். 2016 சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறது. இடையில் 2 ஆண்டுகள் இருக்கின்றன. இந்த 2 ஆண்டுகளில் அதற்கான தயார் நிலையில் இவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற பொழுது நாடாளுமன்ற தேர்தலின் போது அந்த பாஜக, திமுக, அதிமுகவில் சென்று சேர முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் வீதியில் தனியாக நிற்கிறது. பாமக இந்த 2 கட்சிகளோடு இனி கூட்டு இல்லை என்று அறிவித்து விட்டது. மதிமுக 2 கட்சிகளிடம் பெற்ற கசப்பான அனுபவங்களின் அடிப்படையில் இனி அவற்றோடு போவதில்லை என்று தெளிவாகவே பிரகடனம் செய்துவிட்டது. இந்த 2 கட்சிகளிடம் இருந்து தமிழகத்தை காப்பாற்றி நான் முதல்வராக போகிறேன் என்ற அறிவிப்போடு தான் தேமுதிகவை விஜயகாந்த் தொடங்குகிறார். எனவே இப்படி தேமுதிக, மதிமுக, பாமக 3மே 2 திராவிட கட்சிகளை எதிர்க்கிற நிலையில், பாஜக 2 திராவிட கட்சிகளின் பக்கம் போக முடியாத நிலையில் இவற்றை மையப்படுத்தி ஒரு அணியை தமிழகத்தில் வெற்றிகரமாக அமைத்துவிட்டால் 2 ஆண்டுகள் இந்த அணி தொடர்ந்து நடைபோட்டால் 2016இல் கூட்டணி அரசு தான் நடக்கும் என்று நான் வியூகம் அமைத்தேன். நான் சொன்னபடி நடந்திருந்தால் இன்றைக்கு வரக்கூடிய 2016 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவும் முதலமைச்சர் கிடையாது, கருணாநிதிக்கும் முதலமைச்சர் கனவு வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு கூட்டணி அரசு 2 திராவிட கட்சிகள் இல்லாத நிலையில் உருப்பெற்றிருக்கும். அதற்கான முயற்சிகளை நான் மேற்கொண்டேன். இதுதான் அடிப்படை சத்தியம் சார்ந்தது. அதை முழுக்க விட்டுவிட்டு ஏதோ மோடிக்கு பின்னால் நான் சென்றது போலவும், பாஜகவுக்கு பின்னாலே நான் நின்றது போலவும், இந்துத்துவத்தை நான் ஏற்றுக்கொண்டது போலவும், சிறுபான்மை சமுதாயத்திற்கும் தலித் மக்களுக்கும் எதிராக நான் இப்படி ஒரு அணியை அமைத்தது போலவும், இதற்கு எனக்கு ஏதாவது ஒரு புரோக்கரேஜ் கிடைத்தது போலவும் பேசுவது இன்னும் எவ்வளவு காலம் கேட்கல? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாற்றுன்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி மாற்றுன்னு சொல்லிட்டு வைகோ அவர்களை ஒருங்கிணைப்பாளர்களாக கொண்டு ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாயிருக்கு. நீங்கள் அதை ஆதரிக்கலாமே. ஆரம்பத்தில் அதை ஆதரிக்கிறதா சொன்னீங்க, ஆனால் திடீர்னு அதை ஆதரிக்க மறுத்ததா? எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்ல முடியாத காரணத்தினால் சில தவறான செய்திகள் எப்பொழுதுமே ஊடகங்களில் உலவி கொண்டிருக்கின்றன. நான் எப்பொழுதும் அதை ஆதரிக்கவில்லை. 26 தொகுதி தவிர்த்து மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு தர போறீங்கன்னு பிரபலமான பத்திரிகையிலே அதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் மக்கள் நல கூட்டணியில் நான் ஏதோ இருந்து பிறகு அதிலிருந்து வெளியே வந்தது போன ஒரு சித்திரம் இப்பொழுது திட்டமிட்டு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது ஊடகங்களில். அது அல்ல உண்மை. மக்கள் நல கூட்டணியை உருவாக்குவதற்கு முன்பு அவர்கள் ஒரு கூட்டு இயக்கத்தை முதலில் பரீட்சார்த்தமாக செய்து பார்ப்பது என்று முடிவெடுத்தார்கள். அதில் இடதுசாரிகளை, குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயலாளர் தோழர் ஜி ராமகிருஷ்ணன் என்னை தொடர்பு கொண்டு, நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்த முயற்சியை போன்றே இந்த முறை ஒரு வலுவான அணியை நாம் அமைப்பதற்கு நீங்கள் தயவு செய்து உங்களுடைய பங்களிப்பை தர வேண்டும் என்றார். நான் அப்பொழுதே சொன்னேன், இந்த ஒரு முறை நான் பெற்ற அனுபவம் இன்னும் 100 பிறவி எடுத்தாலும் என்னை விட்டு போகாது. எனவே அதற்கு நான் தயாராக இல்லை. இதனால் நான் பெறப்போவது எதுவும் இல்லை. நீங்கள் முயலுங்கள். இடதுசாரி அமைப்புகளாக இருக்கிறீர்கள், சித்தாந்த ரீதியாக ஒரு பெருமைக்குரிய இயக்கத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் முயன்று ஆதரவு தரலாமே. பொறுமையாக கேட்கணும். நீங்கள் முயலுங்கள். சரி என்று அவர் சொன்னார். நான் அப்பொழுதே சொன்னேன், இந்த கூட்டு இயக்கம் என்பதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. இப்பொழுதே நீங்கள் கூட்டணி என்று அறிவிக்க வேண்டும். யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இந்த 4 கட்சிகளையும் புறம் தள்ளிவிட்டு ஒரு அணியை நீங்கள் அமைக்க வேண்டும். அப்படி இந்த அணியில் வரக்கூடியவர்கள் இந்த 4 கட்சிகளோடு ஒட்டோ உறவோ இல்லை என்று பகிரங்கமாக அறிவித்து விட வேண்டும். அப்படி அறிவித்து கூட்டணியாக நாம் புறப்படுவோம். 2 ஆண்டு, இப்பொழுது 1 ஆண்டு இருக்கிறது. இந்த ஓராண்டு கால இடைவெளியில் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை மையமாக வைத்து நாம் தொடர்ந்து போராடுவோம். ஆனால் இது கூட்டணி,
இந்த அணியில் இடம்பெற்றவர்கள் அப்படியே தொடர்ந்து சென்று களத்தில் வேட்பாளர்களாக நிறுத்தப்படுவார்கள். இதற்கு நீங்கள் தயார் என்றால் காந்திய மக்கள் இயக்கம் இதில் இருக்கும், நானும் என் பங்களிப்பை தருவேன் என்றேன். அதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவர்களுடைய நோக்கங்கள் வேறு. இப்பொழுது அவர்களை பற்றியெல்லாம் நான் விமர்சனங்களை வைக்க விரும்பவில்லை. இப்பொழுதும் கூட 2 திராவிட கட்சிகளையும் வீட்டிற்கு அனுப்புவதற்கு அவர்கள் ஒரு பெரிய சக்தியாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குமானால் அதை வரவேற்பதற்கும் வாழ்த்து பாடுவதற்கும் தான் என் நெஞ்சம் துடிக்கிறது. அதனால் நான் அவர்கள் அதிகமாக விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் என் நிலைப்பாட்டை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் தொடக்கத்திலேயே நான் காந்திய மக்கள் இயக்கம் இதில் இருக்க முடியாது, நீங்கள் இப்பொழுதே அறிவிப்பீர்களா என்றால் எனக்கு ஒரு சந்தேகம். இவர்கள் சேர்ந்து ஒரு ப்ரெஷர் குரூப், நீங்கள் திமுகவிடமோ அதிமுகவிடமோ கூடுதலான தொகுதிகளை பெறுவதற்கு அரசியலில் இவையெல்லாம் கையாளப்படுகின்ற ராஜதந்திரங்களில் ஒன்று. இவற்றையெல்லாம் அறியாதவன் இல்லை நான். எனவே முதலில் நான் சந்தேகப்பட்டதை சொல்கிறேன். இப்பொழுது இடையிடையில் நீங்கள் கேட்டீங்கன்னா திசை மாறும். நான் ஐயுற்றது இது ஒரு கால் இப்படி ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி கூடுதலான தொகுதிகளை பெறுவதற்கான முயற்சியாக இருக்கலாம். அதற்காகத்தான் இது கூட்டு இயக்கம் என்கிறார்கள், கூட்டணி என்று அறிவிக்க இவர்கள் தயங்குகிறார்கள் என்று நான் நினைத்தேன். அதனால் நான் அதில் இடம்பெற முடியாது என்று சொல்லிவிட்டேன். என் ஐயம் உண்மை என்பதைத்தான் மனிதநேய மக்கள் கட்சி வெளியே வந்தது. நாங்கள் கூட்டு இயக்கமாகத்தான் இருப்போம், தேர்தல் நேரத்தில் தான் நீங்கள் கூட்டணி குறித்து எதையும் பேச வேண்டும், இப்பொழுது அவசரப்பட்டு நீங்கள் கூட்டணி அறிவித்து விட்டீர்கள், நாங்கள் இல்லை என்று போய்விட்டார்கள். இந்த ஐயம் எனக்கு இருந்தது, அதை மனிதநேய மக்கள் கட்சி வலுப்படுத்தியது. அதனால் இவர்களிடம் நான் முதலில் எதிர்பார்த்தது, தொடக்கத்திலே இவர்கள் எதிர்க்க வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, அவர்களுடைய அணுகுமுறையில் கூட எனக்கு முழுமையான உடன்பாடு கிடையாது. ஆட்சியில் பங்கு என்றுதான் அவர்கள் கோஷத்தை எழுப்பினார்கள். நீங்கள் ஆட்சியில் பங்களித்தால் திமுகவோடு அவர்கள் போக தயார், அதிமுகவோடு போக தயார் என்றால் நீங்கள் ஊழலை எதிர்க்கிறீர்கள் என்று என்ன பொருள்? முதலில் அவர்கள் எடுத்து வைத்ததெல்லாம் ஆட்சியில் பங்கு தான். அந்த ஆட்சியில் பங்கு என்பதற்கு அங்கே இடமில்லை என்கிற போதுதான் இந்த அணியை அவர்கள் உருவாக்குவதில் இடம்பெறுகிறார்கள். இந்த அணியில் அவர்கள் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் ஆட்சியில் பங்களித்து விட்டால் நீங்கள் அவருடைய ஊழலை மன்னித்து பாவ மன்னிப்பு தந்து விடுவீர்களா? என்னை பொறுத்தவரையில் நீங்கள் ஆட்சியையே உங்கள் கையில் கொடுத்தாலும் அவர்கள் உங்களோடு இருக்கிற பொழுது நீங்கள் ஊழல் கரைபடிந்தவர்கள், ஊழலின் கீழே இளைப்பாறக்கூடியவர்கள். எனவே அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி அடிப்படையிலேயே பல முரண்பாடுகள் இருந்ததனால் நான் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தவும் விரும்பவில்லை. ஜிஆர் என்னை அழைக்கிற பொழுது நான் திரும்ப சொன்னேன், என்னால் வர இயலாது என்ற. நான் ஏற்கனவே நம்பிக்கையோடு உங்கள் பெயரையும் சொல்லிவிட்டேன். அதனால் அன்பு கூர்ந்து யாராவது ஒருவரை முதல் கூட்டம் அதற்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று வேண்டிக் கொண்டார். அதற்காக நான் காந்திய மக்கள் இயக்கத்தின் பொருளாளராக இருக்கிற குமரையா என்பவரை அனுப்பி வைத்தேன். புரியுதா? அந்த இடத்திலேயே அவர்கள் கூட்டு இயக்கமாகத்தான் இருக்க போகிறோம் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்ன அடுத்த கணமே நாம் அவர் தொடர்ந்து இருப்பதில்லை என்று முடிவெடுத்தோம். அதனால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு பதவியின் மீது நாட்டமும் இல்லை, பணத்தை பெருக்குவதற்காக இந்த அரசியலுக்கு வந்தவர்களும் இல்லை, அதிகாரத்தை சுவைப்பதற்காக நான் ஆட்சி கட்டிலில் ஏறி என்றாவது உட்கார வேண்டும் என்ற கனவுகளில் இந்த மண்ணில் நடப்பவனும் இல்லை. அதனால் நாம் நெறி சார்ந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை வைத்திருக்கிறோம். இதில் ஒரு 3 லட்சத்திற்கு மேற்பட்ட தன்னலமற்ற தொண்டர்கள், இளைஞர்கள் இந்த இயக்கத்தில் காந்தியத்தை நம்பி என் பின்னாலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வைத்துக்கொண்டு நாம் ஒரு 25 இடங்களில் 19 மாவட்டங்களில் நாங்கள் பார்த்து எவ்வளவு வாக்குகள் கிடைக்கிறது என்பதை பற்றி கவலையே கிடையாது. வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி, வெற்றியை தருவார்கள் என்றால் இந்த வாக்காளர்களிடம் நான் நன்றி பாராட்டுவேன். தமிழ் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு வாக்காளர்கள் புறப்பட்டு விட்டார்கள், அதற்கான நல்லடையாளம் என்று மகிழ்ச்சி உருவோம். அல்லாமற் போனால் கவலைப்பட மாட்டோம். அதனால் நீங்கள் மக்கள் நல கூட்டணி என்பது அப்பொழுதும் நான் பெருந்தன்மையாகத்தான் சொன்னேன். நாங்கள் 26 இடங்களில் நிற்கிறோம், மற்றபடி எஞ்சி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் 208 தொகுதிகளிலும் நாங்கள் மக்கள் நல கூட்டணியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் என்று எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை. அவர்கள் எங்களிடம் எந்த ஆதரவையும் கேட்கவில்லை, நானாகவே சொன்னேன். இப்பொழுது காந்திய மக்கள் இயக்கத்தோடு அப்துல் கலாமினுடைய இந்திய லட்சிய இந்திய கட்சியும் வந்து சேர்ந்து எல்லா இடங்களிலும் இளைஞர்களும் மாணவர்களும் தங்கள் பங்களிப்பை தந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டால்
எங்களால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதான். இப்போ நீங்களே சொன்னீங்க இந்த 2014 அந்த கூட்டணி நான் எதிர்பார்த்த கூட்டணியாக அமையலை, யாரும் நான் எதிர்பார்த்த மாதிரியான நடவடிக்கைகள் யாரும் ஈடுபடலன்னீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்றைக்கி கூட்டி வந்த விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா மிகப்பெரிய சந்தை அவருக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெரிய மார்க்கெட், டிஎம்கேட்டும் மார்க்கெட் இருக்குது, பாஜகட்டையும் மார்க்கெட் இருக்குது, இடதுசாரிகள் தலைமையில் இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணியிலையும் விஜயகாந்த் எங்கள் கூட்டணிக்கு வரணுங்கிறாங்க. தமிழகத்து அரசியல் எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்கான அடையாளமாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். அது வந்து இந்த அளவுக்கு அதை ஊதி பெரிதாக்குவதில் ஊடகங்களுக்கும் கணிசமான பங்கு உண்டு. எந்த ஊடகங்களிலும் எந்த பத்திரிகைகளிலும் இருக்கக்கூடியவர்களை பார்த்து அவர் தூ என்று காரி உமிழ்கிறாரோ அந்த ஊடகங்கள் அவரை தலையிலே தூக்கி வைத்துக்கொண்டு அவருக்கு பின்னால் ஒட்டுமொத்த தமிழகமே இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதில் தினமும் தலைவர்கள் அவங்க கட்சிக்கு வரணும், எங்க கூட்டணிக்கு வரணும் அறிக்கை விடும் போது எப்படி பத்திரிகை போடாம இருப்பாங்க? காரணம் என்ன? பதவி, அதிகாரம், பணம், இந்த மூன்றை தவிர வேற என்ன? மக்கள் நலன் சார்ந்த ஒரு வேள்வி நடத்தக்கூடிய உள்ளமுடையவர்களாக இருந்தால், நான் சொன்னேனே, நீங்கள் இப்பொழுது நான் சொல்கிறேன், என் வாழ்வில் முரண்பாடுகளை நீங்கள் தேடி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. நான் விஜயகாந்தை அழைத்தேன், விஜயகாந்தை முதலமைச்சராக்குவதற்கு அல்ல, மாற்று அரசியலை உருவாக்குவதில் விஜயகாந்துக்கு பின்னாலும் அன்றைக்கு ஒரு 7-8% வாக்குகள் இருந்தது, அந்த வாக்கு பயன்பட வேண்டும் என்பதற்கு அழைத்தேன். நான் விஜயகாந்திடம் முதல்வராக்குவதற்காக நாடாளுமன்ற தேர்தலில் முதல்வர் பிரச்சனையே கிடையாது. இப்பொழுதும் நான் சொன்னேன், வைகோவிடமும் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், நீங்கள் விஜயகாந்தை அழைத்து உங்கள் மக்கள் நல கூட்டணியை வலுப்படுத்துவது என்றால் அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அந்த 7 விழுக்காடோ 5 விழுக்காடோ ஏதோ வாக்கு வங்கியை நீங்கள் விரிவுபடுத்திக் கொள்வதற்கு ஏற்கலாம். ஆனால் அவரை முதல்வர் வேட்பாளர் என்று என்றாவது நீங்கள் அறிவித்தால் அதற்கு பெயர் மக்கள் நல கூட்டணியாக நான் நினைக்க மாட்டேன். அதுதான் மக்கள் விரோத கூட்டணியாக என் பார்வையில் படும். ஏனென்றால் விஜயகாந்தை முதலமைச்சராக்குவதற்கு நீங்கள் என்னென்ன அடிப்படை தகுதிகளை வைத்திருக்கிற எனக்கு பட்டியல் போட்டு சொல்லுங்கள். இன்றைக்கும் வைகோ சொல்லியிருக்கிறார், விஜயகாந்த் இப்பொழுது வந்தாலும் நாங்கள் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறோம், இப்போ அந்த பழம் வந்து ஒரு நஞ்சு கலந்த பாலில் விழுந்து விடக்கூடாது என்கிறார். அழுகிய பழம் எந்த பாலில் விழுந்தால் என்ன? அது அழுகிய பழம். நான் சொல்வது, நீங்கள் பழம் என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது நீங்கள் அந்த பழத்தின் தன்மையை பற்றி எனக்கு விளக்குவீர்களா? விஜயகாந்த் அரசியலுக்கு வருகிற பொழுதே ஒரு நல்ல அரசியலின் அடையாளம் என்ன? தன்னலம் துறந்து நிற்பதற்கு பெயர்தான் ஒரு தலைவனுக்குரிய நல்லடையாளமே. தன்னலமற்றவனாக இருக்க வேண்டும், உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், என்னை பொறுத்தவரை ஏழ்மை மிக்கவனாகவும் இருக்க வேண்டும். எனக்கு தலைவனுக்குரிய உரிய அடையாளம். காந்தியம் என்பது ஏழ்மையையும் எளிமையையும் தான் பொது வாழ்வில் தலைமை ஏற்பவனுடைய தனிப்பெரும் தகுதிகளாக முன்வைக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், விஜயகாந்த் வருகிற பொழுதே வாரிசு அரசியலோடு தானே வருகிறார். தேமுதிகவினுடைய அதிகார மையம் என்பது எது? தேமுதிகவினுடைய அதிகார மையம் விஜயகாந்த், விஜயகாந்துடைய மனைவியார், விஜயகாந்துடைய மைத்துனர், இந்த மூவரும் தானே. இந்த மூவரையும் தாண்டி அங்கே ஒரு பொதுக்குழு, ஒரு செயற்குழு ஒரு முடிவெடுத்து விட முடியுமா? அப்படி என்றால் நீங்கள் எந்தெந்த குற்றச்சாட்டுகளை திமுகவுக்கு எதிராக வைக்கிறீர்களோ, வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் என்று நீங்கள் பேசுகிறீர்களே, அவை அப்படியே இருக்கிறதே இந்த தேமுதிகவிடம். நீங்கள் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக மாற்று அரசியல் நடத்துவதற்கு தானே மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி இருக்கிறீர்கள். மாற்று அரசியலை விஜயகாந்தை வைத்துக்கொண்டு மக்கள் நல கூட்டணி நடத்தப் போகிறதா? விளக்கட்டும். இல்லை, இது நீங்கள் சொல்கிறது இந்த குற்றச்சாட்டை பலர் வச்சுட்டாங்க மக்கள் நல கூட்டணி மீது. நீங்கள் இவ்வளவு மாற்றுன்னு சொல்லிட்டு கடைசியில் கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி இன்னொரு விஜயகாந்தை தானே நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாரும் வச்சாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த கடந்த மக்களவைத் தேர்தலில் விஜயகாந்தை ஒரு மாற்று சக்தியாக அழைச்சதில், முக்கியத்துவப்படுத்தினதில் உங்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஒரு முறை கேட்டாலும் ஒரு பதில் தான். ஒன்று நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், அல்லது எனக்கு வேறு மாதிரி விளக்க வேண்டும். நான் என்ன சொல்கிறேன், இப்பொழுதும் சொல்கிறேன், நீங்கள் மக்கள் நல கூட்டணியை ஒரு வலிமை மிக்க கூட்டணியாக உருவாக்குவதற்கு அதற்கு ஒரு விரிந்த வாக்கு வங்கி வேண்டுமென்றால் அதில் நீங்கள் தேமுதிகவை கூட ஒரு அங்கமாக வைத்து கொள்ளலாம். அது ஒன்றும் பெரிய அரசியல் தவறு கிடையாது. ஆனால் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளர் என்று நீங்கள் முன்னிறுத்தி ஒரு கூட்டணியை உருவாக்குகிற பொழுது அதைவிட அரசியல் தவறு வேறு எதுவும் கிடையாது. இரண்டையும் தெளிவாக உங்களுக்கு நான் விளக்குகிறேனே. விஜயகாந்துக்கு பின்னால் தமிழ்நாட்டின் சாபம் இது. நீங்கள் யாருக்கு பின்னால் கும்பல் கூடும் என்பதற்கெல்லாம் எந்த அடையாளமும் கிடையாது தமிழ்நாட்டில்.
தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று நாமக்கல் கவிஞர் எதை வைத்து பாடினார் என்று இன்று வரை புரியாமல் தவிப்பவன்னா என்ன அப்படிப்பட்ட குணம்? எதை வைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொருவருக்கு பின்னாலேயும் மக்கள் கூடுகிறார்கள்? எனவே விஜயகாந்துக்கு பின்னால் ஒரு கூட்டம் இருக்கிறது, அதை யாரும் மறுக்க முடியாது. அவருக்கு எவ்வளவு நீங்கள் குறைத்து பார்த்தால் இன்றளவில் ஒரு 5 விழுக்காடு வாக்குகளாவது தேரும். அந்த 5 விழுக்காடு வாக்குகள் கருணாநிதியோடு சேர்ந்தால் நிச்சயம் ஜெயலலிதாவுக்கு அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு அது ஒரு ஆற்றல் மிக்க கூட்டணியாக மாறும். ஏனென்றால் இவர்களுக்கு இடையில் இருக்கிற இடைவெளியே 2-3 விழுக்காடு தான். அதனால் விஜயகாந்துக்கு இந்த சந்தையில் மதிப்பு கூடி இருக்கிறது என்பது புரிகிறது. கருணாநிதி கூப்பிடட்டும், திமுக கழகம் மண்டியிடட்டும், அந்த வேலையை மக்கள் நல கூட்டணி ஏன் செய்கிறது என்பதுதான் என் கவலை. இதில் எனக்கு கோபம் இல்லை, எனக்கு வருத்தம் இருக்கிறது, கவலை இருக்கிறது. நீங்கள் மாற்று அரசியல் என்று புறப்படக்கூடியவர்கள் கூட விஜயகாந்தின் முதுகுக்கு பின்னாலே போய் நிற்பது என்று முடிவெடுத்து விட்டால் யாரை நம்புவது? யார் பின்னால் தமிழ்நாட்டில் உண்மையும் நேர்மையும் சார்ந்து அரசியல் நடத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் சென்று சேர்வது? அதனால் இந்த மக்கள் நல கூட்டணியை கூட நான் புறம் தள்ளுகிறேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நிச்சயமாக நான் சொல்கிறேன், இப்பொழுதும் சொல்கிறேன், எந்த நிலையிலும் மக்கள் நல கூட்டணிக்கு விஜயகாந்தோ வாசனோ வரப்போவது கிடையாது. அவர்களுக்கான அரசியல் கணக்குகள் வேறு வேறு. எனவே அப்படி வராத பட்சத்தில் இன்று வரை இந்த விஜயகாந்தை நீங்கள் வருவாரா என்று தவம் இருந்து நாளை விஜயகாந்த் திமுகவின் பக்கத்தில் போய் நின்று விட்டால் ஊழல் கட்சிக்கு துணை போனவர் என்று நாளை உதறி பிரித்து நீங்கள் விஜயகாந்தை விமர்சிக்கப் போகிறீர்களா? அப்படி விமர்சித்தால் அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்குமா? அது சந்தர்ப்பவாதம் இல்லையா? தொடக்கம் தொட்டு இறுதி வரையில் எந்த குற்றச்சாட்டுக்கும் உள்ளாகாதபடி நேர்மை சார்ந்து நெறி சார்ந்து இந்த மக்கள் நல கூட்டணியை கொண்டு போக வேண்டியதுதானே. தோற்கட்டுமே, 234 தொகுதிகளிலும் தோற்கட்டுமே. லட்சியத்தில் வென்றவர்களாக நீங்கள் பெருமிதத்தோடு வலம் வர முடியுமே. சமரசங்களில் ஈடுபட்டு சந்தர்ப்பவாத சாகசங்களில் ஈடுபட்டு சில வெற்றிகளை அடைவதை விட எந்த சமரசமும் இல்லாமல் நீங்கள் தோற்று போகலாமே. சமரசமே இல்லாமல் பிரபாகரன் முழுவதுமாக தன் குடும்பத்தையே பறிகொடுக்கவில்லையா? சமரசம் செய்து கொண்டிருந்தால் பிரபாகரனுக்கு இந்த நிலை வந்து சேர்ந்திருக்குமா? பிரபாகரனை பற்றி பேசக்கூடியவர்கள் இல்லையா இவர்கள்? எதற்கு உங்களுக்கு இந்த சமரசம்? இதுதான் நீங்கள் மக்கள் நல கூட்டணி. 10 விழுக்காடு வாக்குகள் கூட இல்லை என்று நீங்கள் வாக்கு வங்கியை வைத்து கணக்கு சொல்கிறீர்களா? மகிழ்ச்சி, நாங்கள் தோற்றாலும் கவலை இல்லை, ஆனால் லட்சிய அடிப்படையில் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் என்று சொல்வதில் உங்களுக்கு என்ன தடை? அப்படி என்றால் உங்களுக்கும் அந்த பணம் பதவி அதிகாரம் தான் மையமா? இப்போ நீங்கள் பல்வேறு பேட்டிகளில் உங்களுடைய பேட்டிகளில் தொடர்ந்து வருது 2 திராவிட கட்சிகளை அழிக்கணும் அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்கள் சொல்கிறீங்க. பாமகவும் சொல்கிறாங்க, நாம் தமிழரும் சொல்கிறாங்க, மக்கள் நல கூட்டணியும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் சொல்லும்போது அதிமுகவை விமர்சிக்கும் போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறீங்க, திமுக வந்து கண்டிப்பாக கருவறுக்க பண்ணுங்கிற மாதிரி பேசுகிறீங்க. இப்போ கூட சமீபத்தில் வந்து அதிமுக ஆட்சி தான் மீண்டும் வருங்கிற மாதிரிலாம் கூட சொல்லியிருந்தீங்க. நீங்கள் ஒரு தனித்து நிற்கிறீங்க, மாற்றத்தை விரும்புகிறீங்க, ஆனால் இருந்தாலும் அதிமுக வரும், அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இது எப்படி ஒரு முரண்பாடாக இருக்கே? ஒரு முரண்பாடும் இல்லை, யதார்த்தமான ஒரு அரசியல் பார்வை அது. அதாவது ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு எப்பொழுதுமே காந்திய மக்கள் இயக்கத்தில் இடமில்லை. எது உண்மையோ எது இயல்பானதோ அதை பேசுவது. 2 திராவிட கட்சிகளையும் புறம் தள்ள வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. எங்கள் தராசில் திமுகவும் ஒரு தீய சக்தி, அதிமுகவும் ஒரு தீய சக்தி. கலைஞரும் புறக்கணிக்கப்பட வேண்டியவர், ஜெயலலிதாவும் புறக்கணிக்கப்பட வேண்டியவர். இதில் எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் 2 பேரையும் ஒரே நேரத்தில் தூக்கி வீசி எறியக்கூடிய அளவுக்கு வலிமை வாய்ந்த ஒரு அணி தமிழகத்தில் உருவாகலை. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுதும் இப்போ தேமுதிக, பாமக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் என எத்தனை கட்சிகள் இருக்கு. இவை எல்லாமே சேர்ந்து இந்த 2 திராவிட கட்சிகளையும் புறம் தள்ளுவது ஒன்று தான் எங்களுடைய முதல் வேலை. மற்றபடி யார் முதல்வர் என்பது குறித்தெல்லாம் பிறகு உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு புறப்பட்டு ஒரு வலிமையான மாற்று அணி அமைத்தால் இப்பொழுதும் இந்த 2 பேரையும் புறம் தள்ளுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் 70 விழுக்காடு மக்கள் இன்றைக்கு ஜெயலலிதாவுக்கு எதிரானவர்கள். அதே போல் 80 விழுக்காடு மக்கள் கலைஞருக்கு எதிரானவர்கள் வாக்காளர்களில்.
இப்போ 20லிருந்து 25 விழுக்காடு வாக்குகளை வைத்திருப்பவர் ஒரு பக்கம், 30 விழுக்காடு வாக்குகளை வைத்திருப்பவர் இன்னொரு பக்கம். இந்த 2 பேரும் தான் மாறி மாறி ஏறக்குறைய 48 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டாகிவிட்டது. அப்போ பெரும்பான்மை வாக்காளர்கள் இந்த 2 பேரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த பெரும்பான்மை வாக்காளர்களின் வாக்குகளை பிரித்து அவரவர் பக்கம் வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் தனித்தனியாக இயங்கக்கூடிய நிலையில் இந்த 2 கட்சிகளையும் ஒரே நேரத்தில் நீங்கள் சாய்த்துவிட முடியாது. இதில் திமுக என்பது ஏற்கனவே விழுந்து விட்டது. விழுந்து கிடக்கிற திமுகவுக்கு மீண்டும் வாழ்வளிக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய பார்வை. ஏன் 2 என்று இருக்கிற வரைதான் ஒப்பீடு என்ற ஒன்றுக்கு இடம் உண்டு. இதனோடு இதை ஒப்பிடலாம், இதனோடு இதை ஒப்பிடலாம். 2இல் 1 முடிந்துவிட்டால் 1க்கு ஒப்பீடே கிடையாது. இப்பொழுது அதிமுக 2011இல் தோற்று, 2014 நாடாளுமன்ற தேர்தலிலும் தோற்று, அது கீழே விழுந்து கிடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் என்ன சொல்வேன் தெரியுமா? அதிமுக அழிந்ததாகவே இருக்கட்டும், திமுகவை அழிப்பதற்கு புறப்படுவோம்னு சொல்லுவேன். எனவே என்னை பொறுத்தவரை இதைத்தான் அழிக்கணும் என்ற குறிப்பீடு இல்லை. ஆனால் 2 கட்சியிலும் ஒளின்னு சொல்கிறப்ப திமுகவை மட்டும் அதிகம் தாக்குற மாதிரியான ஒரு விமர்சனம் வருது. இப்பொழுதும் சொல்கிறேன், நான் திமுகவை அதிகமாக தாக்குகிறேன். நான் என்ன இதில் என்ன பொய் என்ன இருக்கிறது? இது மறைப்பதற்கு என்ன இருக்கிறது? இல்லை திமுகவை அதிகமாக தாக்குவதனால் நான் போயஸ் தோட்டத்தில் போய் தனியாக ஜெயலலிதாவை சந்தித்து எதையாவது பெற்றுக்கொண்டு வருகிறேனா? நான் மறைத்து விட்டும் அல்லது ஒதுங்கியும் பதுங்கியும் பேசுவதற்கு நான் தெளிவாக இருக்கிறேன். தமிழ்நாட்டின் நலன் குறித்து சிந்திப்பதில் தெளிவாக இருப்பவன் நான். திமுக திரும்ப வரக்கூடாது, அதில் எனக்கு தெளிவு இருக்கிறது. அதிமுக ஒழிய வேண்டும். 2 இருக்கிற வரையில் ஒப்பீடு இருக்கும். ஏன் மாறி மாறி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவர்கள் வருகிறார்கள்? ஒரு கட்டத்தில் அது சிறிய தீமை, இது பெரிய தீமை. அடுத்த கட்டத்தில் இது சிறிய தீமை, அது பெரிய தீமை. இப்படியே வாக்காளன் பார்த்து பழகிட்டான். அப்போ அதுக்கு காரணம் என்ன? 2 பேர் இருப்பது தான். எனவே ஒன் cannot fight on 2 sides at the same time. ஒரே நேரத்தில் 2 பக்கமும் எதிரிகளோடு நீங்கள் போராட முடியாது. 2 முயல்களை துரத்தி கொண்டு செல்பவன் ஒரு முயலையும் பிடிக்க மாட்டான் என்பது பழமொழி. அதனால் ஒன்றை அழிக்கணும். ஆனால் இயல்பாகவே ஒன்று அழிந்து கிடக்கிறது. அதை எழுப்பாதீர்கள் என்கிறேன். அதை எழுப்பவில்லை என்றால் இப்பொழுது வார்த்தைக்கு வார்த்தை ஜெயலலிதா என்ன சொல்வார்? கருணாநிதி தீய சக்தி என்பார் இல்லையா? இப்பொழுது கருணாநிதியின் அரசியல் முடிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். யாரை ஜெயலலிதா தீய சக்தி என்று சொல்ல முடியும்? அப்பொழுது இருக்கக்கூடிய ஒரே தீய சக்தியாக அதிமுகவும் ஜெயலலிதாவும் தான் மக்கள் முன்னால் காட்சி தருவார்கள், தவறுகளை தொடர்ந்து செய்தார். அப்படி தவறுகளை தொடர்ந்து செய்கிற பொழுது தானாகவே அதிமுகவும் ஆட்சி நாற்காலியை விட்டு விழும். ஜெயலலிதாவும் தன் அரசியல் வாழ்வை இழப்பார். இது இந்த 2016இல் திமுக முடிகிறது. 2016இல் தப்பித்தவர். ஏனென்றால் வலிமை மிக்க ஒரு கூட்டணி 3வது அணியாக இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு ஜெயலலிதா தப்பி பிழைத்து ஆட்சி நாற்காலிக்கு வந்தாலும் 2016 2021க்கான கால இடைவெளியில் அதிமுகவினுடைய எல்லை மீறிய ஊழல்களினால் அதிமுக அழியும். ஜெயலலிதாவின் அரசியல் முடியும். 2021இல் ஒரு வெற்றிடம் இருக்கும். அந்த வெற்றிடத்தில் புதிய வெளிச்சம் பிறக்கும். இதுதான் என் பார்வை. இந்த பார்வையோடு தான் நான் திரும்ப திரும்ப திமுக முடியட்டும், இந்த முறை வலிமை மிக்க கூட்டணி இல்லாமல் போகிற நிலையில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரலாம், ஆனால் இந்த ஆட்சி நாளை நீடிக்காது என்று தான் பேசுகிறேனே தவிர எனக்கு திமுகவிடம் மூடப்பகைமையோ அல்லது அதிமுகவிடம் அந்தரங்கமான அன்போ அப்படி எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் திமுக காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து, குறிப்பாக திமுக ஒரு ஊழல் கட்சி, தொடர்ந்து காமராஜருக்கு பிறகு ஒரு சரியான தலைமை நமக்கு கிடைக்கல, நிர்வாகம்ங்கிறது ரொம்ப ஒரு மோசமாக போயிடுச்சு, குடும்ப ஆட்சி, பல்வேறு விமர்சனங்கள் கருணாநிதி மீது நீங்கள் வைக்கும்போது என்ன ஒரு பதில் விமர்சனம் வைக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, திமுகவை சேர்ந்தவங்களாம், சரி 2006 காங்கிரஸ் திமுக கூட்டணி இருந்தபோது திமுக தலைவர் கலைஞர் தானே காங்கிரஸ் சார்பில் அவருக்கு திட்ட கமிஷன் குழு உறுப்பினர் பதவியெல்லாம் கொடுத்தாரு, காங்கிரஸுங்கனால தானே கொடுத்தாரு, கூட்டணி கட்சிங்கனால கொடுத்தாரு, அப்போ தெரியலையா கருணாநிதி ஊழல் கட்சி, குடும்ப ஆட்சி, 2006 அப்போ சுத்தமான கட்சியாக இருந்ததா, 2011க்கு அப்புறம் தான் அது கெட்டு போச்சா அப்படிங்கிற விவாதத்தை வைக்கிறாங்க. நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. ஆனால் நான் யாரிடத்தும் எதையும் கேட்டு எந்த நிலையிலும் போய் இந்த கையை நீட்டி கொண்டு நின்ற வழக்கமே கிடையாது. இல்ல உங்க கட்சி கொடுத்தாங்க, காங்கிரஸ் கட்சி கொடுத்தாங்க கிடையாது, திட்ட கமிஷன் உறுப்பினர் கலைஞர் தான் கொடுத்தாருங்க. தப்பு. காங்கிரஸ் கட்சி சார்பாக கலைஞர் எனக்கு கொடுக்கவே இல்லை. சரி, தமிழறிவு மணியனுடைய தனிப்பட்ட ஆளுமையை நெஞ்சில் நிறுத்தி அவரை திட்டக்குழுவில் இருந்தால் நல்லது என்று கருதி அவர் அழைத்தார்.
காங்கிரஸை அவர் கேட்கவில்லை. நானும் அப்பதானே கூடுதல் லைபிள் வருதுல. அப்ப கேளுங்க, நானும் எந்த காங்கிரஸ்காரரையும் கேட்டு போகலாமா வேண்டாமா ஏற்கலாமா ஏற்கக்கூடாதா என்று கேட்கிற நிலையில் நான் இல்லை. கலைஞர் என்னிடம் கேட்டார். அவர் முதலமைச்சராக வந்து பொறுப்பேற்று 5வது முறை, ஒரு 5 நாட்கள் கூட இருக்காது, ஒரு வைகறை பொழுதில் அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த மாநில திட்டக்குழுவில் ஒரு உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் அப்பொழுது கூட நான் யோசித்து சொல்கிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், மாலையில் 5 மணிக்கு என்னை வீட்டில் வந்து பாருங்கள்னு சொன்னார். நான் போனேன். அவர் முதியவர். அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர்களில் மட்டுமல்ல, அகில இந்திய அரசியல் தலைவர்களில் ஒரு பெரிய வரலாறு கொண்ட மனிதன். அதையெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. அவர் அழைத்தார், நான் போனேன். அவரிடம் போகிற பொழுதே நான் சொன்னேன், ஐயா நீங்கள் என்ன முடிவெடுத்தீர்கள் மானியன்னு கேட்டார். நீங்கள் ஏதாவது ஒரு இவையெல்லாம் சத்தியம் சார்ந்த வாக்குமூலங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு வாரியத்திற்கு என்னை தலைவராக போட வேண்டும் என்று விரும்பி இருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன்னு. ஏன்னு கேட்டார். அப்படி ஒரு வாரியத்திற்கு நான் தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் கரை வேட்டிக்காரர்களுக்கும் கதர் வேட்டிக்காரர்களுக்கும் காரியமாற்ற வேண்டியவனாக இருப்பேன். என்னால் அது இயலாது. ஆனால் நீங்கள் என்னிடம் சொன்னது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் திட்டமிடுகிற இடம். அது பட்ஜெட் மேக்கிங் ப்ராசஸ், அது நடக்கக்கூடிய இடம் அது. எனவே அந்த பிளானிங் கமிஷன் என்பதில் எந்த ஒரு தனிநபருக்கும் நான் நினைத்தாலும் ஒரு நல்ல காரியம் செய்ய முடியாது. எந்த ஒரு தனிநபரும் என்னை சந்தித்து ஒரு பயனையும் பெற முடியாது. எனவே இப்படியே சொன்னேன், என் மனமறிந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் திட்டமிடக்கூடிய இடத்தில் நான் இருப்பது பொருத்தம் என்று நீங்கள் நினைத்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதனால் நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னேன். 30 மாதங்கள் இருந்தேன். திட்ட கமிஷன் வரலாற்றிலேயே ஒருவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தது என்பது எனக்கு முன்பும் கிடையாது, எனக்கு பின்பும் கிடையாது. நான் வெளியே வந்தேன். இந்த 30 மாத காலம் நான் எப்படி பணியாற்றினேன் என்பதற்கு அதற்கு எதற்காக வெளியே வரணும்? தமிழர்களுக்காக செய்யக்கூடிய வாய்ப்பு தானே. எதுக்கு நீங்க செய்துட்டேன். அந்த 30 அந்த காலகட்டத்தில் கலைஞர் அவர்கள் நான் முன்வைத்த பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் அனைத்துக்கும் அவர் முழுமையான ஆதரவு கொடுத்து அவற்றை நிறைவேற்றினார். அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் அப்பொழுது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் கீழே ஷெட்டி என்கிற ஒரு மிக அற்புதமான நாணயம் மிக்க ஒரு அதிகாரி இருந்தார். அந்த அதிகாரியை தான் ஜெயலலிதா வருகிற பொழுதெல்லாம் பந்தாடினார். அந்த ஷெட்டி இருந்தார், மிக அற்புதமான மனிதர். அப்பொழுது பஞ்சாயத்துகளுக்கு அதிகமான உரிமைகள் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நான் கலைஞர் முன்னால் வைத்தேன். அதற்காக கலைஞர் ஒரு தனிப்பட்ட உயர்மட்ட குழு ஒன்றையும் ஸ்டாலினுடைய தலைமையில் உருவாக்கினார். அந்த குழுவில் ஸ்டாலின் அவர்கள், நான், மற்ற நண்பர்கள் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை உட்கார்ந்து துறைவாரியாக அதிகாரிகளை வரவழைத்து விவாதித்து எவ்வளவு முடியுமோ அப்படி கூடுதல் அதிகாரங்களை பஞ்சாயத்துகளுக்கு கொடுப்பதற்கு கலைஞரும் உதவினார். ஸ்டாலின் 2 நாட்கள் எழுந்து வெளியே செல்லாமல் கூட முழுமையாக இருந்து பணியாற்றினார். எனவே இவையெல்லாம் நடந்தவை. அவற்றையெல்லாம் நான் மறுக்கவே மாட்டேன். இல்லை, அப்போ திமுகவுடன் அப்போ திமுக மீது உங்களுக்கு இருந்த விமர்சனம் 2006 இல்லையா? 2000 எப்பொழுதுமே எனக்கு விமர்சனம் உண்டு. நான் எந்த காலத்திலும் விமர்சனங்கள் உள்ளவன் தான். விமர்சனங்கள் இல்லாதவன் என்று நான் என் மாணவ பருவத்திலேயே நான் காமராஜரிடம் என்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து விட்ட நிலையில், ஏன் நான் முதல் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கடுமையாக ஈடுபட்டவன், போராடியவன், என் மொழியை காப்பதற்காக பியூசி படிக்கிற பொழுதே புறப்பட்டவன். நான் இயல்பாகவே திமுகவில் போய் சேர்ந்திருக்கணும் இல்லையே. எனக்கு காந்தியம் பிடித்திருந்தது. தியாகம் சார்ந்த பொது வாழ்வு தான் எனக்கு பிடித்தமானது. அதை காந்தியம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. காமராஜர் அதன்படி என் கண் முன்னால் நடமாடினார். இவர்கள் தமிழை வைத்து வாழ்பவர்களே தவிர தமிழை வாழ்விப்பவர்கள் என்று நான் ஒரு நாள் நம்பவில்லை. எனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதலை இறைவன் கொடுத்திருந்தான். அதனால் நான் ஒரு நிலையிலும் இல்லை, அந்த பதவி பெற்றது எந்த தவறும் இல்லைன்னு நினைக்கிறீங்க கலைஞர்கிட்ட? அந்த பதவியை பெற்று நான் எனக்கென்று ஒரு செப்பு காசை சேர்த்தால்தான் உங்கள் முன்னால் நான் பேசணும். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? அந்த பதவியில் இருந்த 30 மாத காலம் அதாவது உண்மையை பேசுவது முக்கியமல்ல, உண்மையாக வாழ்வது தான் முக்கியம். காமராஜரை புகழ்வதற்கு இன்றைக்கு எத்தனையோ கதர் சட்டைக்காரர்கள் இருப்பாங்க. நான் 30 மாத காலம் இருந்தேன்.
என்னுடைய அலுவலக அறையில் இருந்த அரசு தொலைபேசியில் ஒரே ஒரு முறை கூட நான் தொலைபேசி எடுத்து யாருக்கும் பேசியது கிடையாது. அதை ஒரு இன்டர்காம் மாதிரி பக்கத்தில் இருப்பவர்களை வருவதற்கு அழைப்பதற்கு பயன்படுத்துவேன், பேச மாட்டேன். ஒரு முறை நான் என்னுடைய அலைபேசியில் பேசிக்கொண்டிருந்த பொழுது அப்பொழுது அந்த அலுவலக அதிகாரி வந்தார். அவர் நான் பேசி முடிக்கிறவர் நின்று கொண்டிருந்தார். பிறகு சொன்னார், ஐயா நீங்கள் ஏன் இந்த தொலைபேசியில் பேசலாம் என்றார். அது அரசு தொலைபேசி, அதை நான் பயன்படுத்துவது கிடையாது என்றேன். நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றாலும் அதுதான் அரசு ஊழியர்களுடைய மனோபாவத்தினுடைய அடையாளம். அது நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் எல்லாமே ஜெனரல் பூலில் தான் போய் சேரும். ஒரு உறுப்பினர் 20,000 பேருக்கு பேசினாலும் ஒருவர் ஒன்றுமே பேசவில்லை என்றாலும் நீங்கள் எதுவும் பேசவில்லை என்பதும் தெரியாது, அவர்தான் இவ்வளவு பேசினார்னு தெரியாது. அதனால் இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டான்னாரு. நான் தெரிய வேண்டும் என்பதற்கோ தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்கோ வாழ்பவன் இல்லை. நான் காமராஜரை பார்த்து காந்தியத்தை படித்து இருப்பவன். அதனால் ஒரு செப்பு காசையும் எனக்காக நான் செலவழிக்க விரும்பலை. எனக்காக கொடுக்கப்பட்ட அந்த வாகனத்தில் சென்று வீட்டிலிருந்து போய் அலுவலகத்தில் இறங்குவது, அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு இறங்குவது 1 மீட்டர் அப்படி தாண்டி போனதாக வரலாறு கிடையாது. இப்போ காமராஜரை எல்லா கட்சியுமே உரிமை கொண்டாடுறாங்க. காமராஜர் ஆட்சி எங்களால் அமைப்போம், நாங்கள் அமைப்போம், காமராஜருக்கு பிறகு எதுவுமே இல்லைன்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை என்ன ஆகுதுன்னா, பிஜேபி காமராஜரே எங்களோட கூட்டணி வச்சுட்டாரு, ஜனசங்கத்தோடு அவர் கூட்டணி வைத்திருக்கிறார் அப்படின்னு காமராஜர் ஜனசங்கத்தை சேர்ந்த இப்போ பாஜக நண்பர்கள் விவாதங்களை தொடர்ந்து சொல்கிறாங்க. அதை காங்கிரஸ்காரங்க, இடதுசாரிகள், திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க கடுமையாக மறுக்கிறாங்க. ஜனசங்கமும் காமராஜரும் கூட்டணி வைத்ததே இல்லைங்கிறாங்க. நீங்கள் அந்த வாதத்தை எப்படி பார்க்குறீங்க? நானே சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லியிருக்கிறேனே, காமராஜர் ஜனசங்கத்தோடு கூட்டு வைத்தார். 1971 1969 காங்கிரஸ் 2ஆக பிளந்தது. இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூடி தேர்ந்தெடுத்த வேட்பாளர் சஞ்சீவ் ரெட்டியை தோற்கடிப்பதற்காகவே அவர் மனசாட்சிப்படி வாக்களியுங்கள் என்று சொல்லி வி கிரியை அவர் குடியரசுத் தலைவராக எப்பொழுது கொண்டு வந்தாரோ அப்பொழுது அவரை நாலனா உறுப்பினர் கூட இல்லை என்று தூக்கி எறிந்தார் அன்றைக்கு தலைவராக இருந்த நிஜலிங்கப்பாவுக்கு பின்புலமாக முழுவதுமாக இருந்து இயங்கியவர் காமராஜர். எனவே அதற்கு உடனடியாக 1971 தேர்தல் வருகிறது. அந்த 71 தேர்தல் வருகிற சூழலில் தான் 72 தான் வர வேண்டும் தேர்தல். இங்கேயும் உடனே கலைஞர் இந்திரா காந்திக்கு அப்பொழுது திரண்டு வந்த செல்வாக்கை பயன்படுத்தி வங்கதேச போர், அந்த போரில் இந்திரா காந்திக்கு கிடைத்த மகத்தான வெற்றி, வாஜ்பாயே மனம் திறந்து துர்காதேவி என்று பாராட்டக்கூடிய சூழல், அதை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். 67 தொடர்ந்து காமராஜர், குறிப்பாக அண்ணாவின் மறைவுக்கு பிறகு 69 71 வரை திமுகவினுடைய ஆட்சி ஊழல்களை கிராமமாக சென்று மக்கள் முன்னால் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார். திமுகவின் சாயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளுக்க தொடங்கிவிட்ட நேரம். இந்த நிலையில் 72 வரை காத்திருந்தால் இன்னும் கூடுதலாக ஊழல் பற்றி பேசப்படும், வருவதற்கு வாய்ப்பில்லை. ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி கருணாநிதி என்பதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே இந்திரா காந்திக்கு இருந்த ஒளிவட்டத்தை சாதகமாக்கிக் கொள்வதற்கு 1971 இவர் ஒரு ஆண்டுக்கு முன்பே சட்டமன்ற தேர்தலை கொண்டு வந்தார். ஆக அதுதான் கடைசியாக நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்தில் நடந்த தேர்தல். அப்போ 1971 நடைபெற்ற அந்த தேர்தலில் பரம எதிரிகளாக இருந்த ராஜாஜியும் காமராஜரும் ஒன்றாக சேர்ந்தார். சுதந்திரா கட்சி, சோசலிஸ்ட் கட்சி எந்த காலத்திலும் வகுப்புவாதத்தை, மதவாதத்தை மறந்தும் கனவிலும் ஏற்காத சோசலிஸ்டுகள். மதுலிமாயிலே இருந்து அத்தனை சோசலிஸ்டுகளும் ஜனசங்கத்தோடு உறவு வைத்தார்கள். அன்றைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் இது. இந்த ஸ்தாபன காங்கிரஸும் உறவு வைத்தோம். ஏன் இந்த ஜனசங்கத்தோடு உறவு வைத்தோம்? நீங்க இத்தனைக்கும் காமராஜருடைய வீடு எரிக்கப்பட்டது, காமராஜர் காங்கிரஸ் தலைவராக இருந்த பொழுது. அப்போ அதை எரித்தவர்கள் சாமியார்கள் என்றாலும் அந்த சாமியார்களுக்கு பின்னாலே RSS பரிவாரம் இருந்தது என்பது பரவலாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு. ஆனால் காமராஜர் அதையெல்லாம் மனதில் வைக்கவில்லை. ஜனநாயகத்தினுடைய தந்தையாக போற்றப்பட்ட ஜவஹர்லால் நேருவுக்கு மகளாக பிறந்து முழுக்க ஜனநாயகத்தின் குரல் வலையையே நெருக்கிறார் போல் நெருக்கடி நிலையை கொண்டு வந்த இந்த இந்திரா காந்திக்கு என்னுடைய மனோநிலையை அவர் 71 புரிந்து கொண்டார். அதனால இந்திரா காந்திக்கு ஜனசங்கம் மேல் நினைச்சாரா காமராஜர்? ஆமாம், ஜனசங்கத்தை மேலாக நினைக்கல. டு அன்சீட் இந்திரா காந்தி ஃப்ரம் பவர், அவ்வளவுதான். இந்திரா காந்தியை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றுவதற்காக அப்பொழுது ஒரு பெரிய கிராண்ட் அலையன்ஸ் என்று மகா கூட்டணி என்று இப்பொழுது பேசுகிறோம், மெகா கூட்டணி, மகா கூட்டணி, அப்படி அது ஒரு கிராண்ட் அலையன்ஸ் என்று அதற்கு பெயர். அந்த கிராண்ட் அலையன்ஸ், அப்பொழுது நான் மாணவனாக இருக்கிறேன். கிராண்ட் அலையன்ஸ், அந்த கிராண்ட் அலையன்ஸில் தான்
காங்கிரஸ், இந்த ஸ்தாபன காங்கிரஸ் இருந்தது, அது இன்றைய பிஜேபி ஆகிய நேற்றைய ஜனசங்கம் இருந்தது, சோசலிஸ்டுகள் இருந்தார்கள், எல்லாமே இருந்தோம். இல்ல அதுக்காக சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரஸி என்று அது அப்பொழுதுதான் காமராஜர் ஒரு முழக்கத்தை கொடுத்தார். சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரஸி, இந்தியாவை காப்போம், ஜனநாயகத்தை காப்போம் என்றார். நீங்கள் 77 நீங்கள் மீண்டும் தேர்தல் வந்தது இல்லையா? இப்போ 77 தேர்தல் வந்த பொழுது நான் 71 சோசலிஸ்டுகள் இருந்தார்களா என்பதில் கூட எனக்கு கொஞ்சம் ஐயப்பாடு இருக்கு. 77 இருந்தார்கள். 77 சோசலிஸ்டுகள் இருந்தார்கள். ஏன் இருந்தார்கள்? இந்திரா காந்தியை அகற்றுவதற்காக. அதற்காக ஜனசங்கத்துடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சில சமரசங்களை அவர்கள் செய்து கொண்டார்கள். அதனால் காமராஜர் அவர் காலத்திலேயே இந்த ஜனசங்கத்தோடு அவர் தேர்தல் உறவு வைத்தது உண்மை. இல்லை, இதற்கு பதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அப்போ ஜனசங்கத்தோட கூட்டணி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிராண்ட் அலையன்ஸ் மகா கூட்டணி இந்தியா முழுவதும் ஏற்பட்டது. ஆமாம், சோசலிஸ்டுகளுடன் ஏற்படுறது, மாறுபட்ட ஜனசங்கத்தோடு ஸ்தாபன காங்கிரஸ் வைத்தது. ஸ்தாபன காங்கிரஸ் வைத்ததை ஒழிய தமிழ்நாட்டில் காமராஜர் வைக்கலங்கிறாங்க அவங்க. இந்திய லெவல்ல வச்சாங்க. மாபெரும் தவறு. ஒரு நிமிஷம் இருக்கிறேன். இப்பொழுது கூட சுதந்திரா கட்சி ராஜாஜி ஸ்வராஜ்யா பத்திரிகையில் எழுதிய தலையங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து இப்பொழுது கல்கி மூலமாக ஒரு வெளியீடு வானதி பதிப்பகத்தில் வந்திருக்கிறது. ராஜாஜியுடைய தலையங்கங்கள் மட்டும். அந்த தலையங்கங்களில் நீங்கள் படிங்க. 1971 இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை அமைத்து சேவ் இந்தியா சேவ் டெமோக்ரஸி என்ற ஒரு கோஷத்தையும் கொடுத்த காமராஜரை பாராட்டி அவருக்காக மட்டுமே ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறார் ராஜாஜி. இல்லை, இது ஏன்னா இப்போ தரவுகள் என்ன சொன்னால், இப்போ ஒரு 6 சென்ஸ் பதிப்பகம் இந்த இந்திய தேர்தல் வரலாறுன்னு ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறாங்க. 6 முத்துக்குமார் எழுதியிருக்கார். அதில் அவர் 71 இதை நீங்கள் சொன்ன அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார், ஜனசங்கத்துடன் ஸ்தாபன காங்கிரஸ் கூட்டணின்னு. ஆனால் தமிழ்நாட்டில் ஜனசங்கம் தனியாக போட்டியிட்டதுன்னு சொல்லிட்டு சேலத்தில் ஜனசங்கத்தின் மூத்த தலைவர் லட்சுமணன் போட்டிட்டு இருக்கிறார். அதனால் தனியாக போட்டிட்டு இருக்கிறாங்க, ஸ்தாபன காங்கிரஸை எதிர்த்தே அவங்க 4 சீட்டு நின்றுருக்கிறாங்கங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்கிறார். அப்போ வரும்போது தான் சரி, தமிழ்நாட்டில் மட்டும் கூட்டணியில் அவங்க தனியாக போட்டிட்டு இருக்கிறாங்க, இந்திய லெவலில் ஒரு மெகா கூட்டணி வந்தது உண்மைதான் அப்படிங்கிற தரவுகள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது எனக்கு இது நான் போய் பார்க்கணும். ஏனென்றால் ஒரு கருத்தை அவர் முத்துக்குமார் நிரம்ப ஆய்வு ரீதியாக திராவிட இயக்கங்களிலிருந்து எல்லாவற்றையும் தமிழ்நாடு சார்ந்த அரசியல் வரலாற்றை தெளிவாக எழுதி கொண்டிருக்கிற ஒரு மனிதர். அதனால் அவர் ஒரு தரவை சொல்கிறார் என்றால் நான் அதை நிச்சயம் போய் பார்ப்பேன், சரி பார்ப்பேன். ஆனால் அகில இந்திய ஸ்தாபன காங்கிரசினுடைய முன்னணி தலைவராக முன்னோடி தலைவராக இருந்தவர் தானே காமராஜர். எனவே காமராஜர் வைக்கக்கூடிய அந்த கூட்டணி இந்தியா முழுவதுக்கும் இந்த ஜனசங்கத்தோடு சேர்ந்து ஒரு கூட்டணி, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது கிடையாது என்று சொல்வதற்கு எப்படி வாய்ப்பு? ஒரு தரவு சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்கள் சொன்ன அதே கருத்து தான். ஜனசங்கத்துடன் ஸ்தாபன காங்கிரஸ் கூட்டணி வைத்தது 71. தமிழ்நாட்டில் மட்டும் ஸ்தாபன காங்கிரஸை எதிர்த்தே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் நின்றாங்க. சேலத்தில் லட்சுமணன் நின்றிருக்கிறார்னு ஒரு பதிவு. லட்சுமணன் இப்பொழுதும் இருக்கார். நீங்கள் சொல்கிற லட்சுமணன் இப்பொழுதும் பிஜேபியில் இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவராகவும் இருந்திருக்கிறார். ஆனால் இதை நான் சரி பார்க்கணும். கண்டிப்பாக இந்த 1 மணி நேரமாக பல்வேறு விஷயங்கள், பொதுவாக உங்களை போன்றவர்களிடம் சமகால அரசியலை விட கொஞ்சம் வரலாற்று விஷயங்கள் அதிகம் கேட்டால் நிறையா அருவி மாதிரி கொட்டும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் பல்வேறு விஷயங்களையும் சொல்லியிருக்கீங்க, பல்வேறு ஆதங்கங்களை சொல்லியிருக்கீங்க. தேர்தலில் பல்வேறு மாற்று வேணும்னு பல்வேறு முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மணி நேரமாக முழுமையாக எங்கள் இமயம் நேர்முகம் நிகழ்ச்சிக்காக நீங்கள் செலவிட்டதுக்காக நாங்கள் பார்வையாளர் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. ஒரு மிகச்சிறந்த நேர்காணலை நீங்கள் நடத்தியதற்காக உங்களுக்கும் இமயம் தொலைக்காட்சிக்கும் இதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த நன்றியும் வணக்கம். நன்றி. மீண்டும் ஒரு நேர்முகம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தர்.